சிவனஹள்ளி என்றால் சிவனின் சமீபத்தில் உள்ள ஊர். இந்த ஊரின் பக்கத்திலேயே அடர்ந்த நாகரக்காடு, பாம்பு காடு உள்ளது. இந்த காட்டை பற்றி ஊரில் பல கதைகள் உண்டு. இந்த ஊரில்தான் கார்த்திக் என்ற 18 வயது சிறுவன் வசித்து வந்தான். கார்த்திக் சிறு வயதிலேயே தாயை இழந்தான். அவனுடைய தந்தை சோமசேகர் அவனுக்கு ஒரே ஆதரவாக இருந்தார். ஊரின் கவுடா தலைவர் கார்த்திக்கை மகன் என்று அழைத்து வளர்த்தார். அப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? நீ வந்து 8 வருடங்களாகின்றன. அன்று நீ காட்டிற்கு போனாய், மீண்டும் திரும்பி வரவே இல்லை. ரங்கப்பா தூரத்திலிருந்து வருகிறார். கார்த்திக், கார்த்திக். கவுடாரே, வணக்கம். என்னப்பா காலை காலையில் என்ன யோசனை? கௌரம்மா உனக்காக திண்டி செய்திருக்கிறாள். வீட்டிற்கு வந்து சாப்பிடு. கவுடாரே, உங்களுக்கு எத்தனை முறை தொந்தரவு கொடுப்பது? இத்தனை வருடங்கள் நீங்க என்னை வளர்த்தீர்கள். எனக்கு இப்போது வெட்கமாக இருக்கிறது. மகனே, நீ எங்கள் மகன் இல்லை என்று நாங்கள் உன்னை ஒதுக்கி விட்டோமா? எங்களுக்கு கடவுள் தராத சந்தோஷத்தை நீ தந்து கொடுத்தாய். இந்த பேச்சை மறுபடியும் பேசாதே. வா, சாப்பிடு. ரங்கப்பாவின் வீட்டிற்கு கார்த்திக் மதிய உணவிற்கு வந்தான். கவுடாரே, நான் உங்களுடன் ஒரு பேச்சு பேச வேண்டும். என்ன கார்த்திக், சொல். கவுடாரே, 8 வருடங்களாக நீங்கள் என்னை வளர்த்தீர்கள். உங்களுக்கு என்ன கொடுத்து கடன் தீர்ப்பது? நான் இப்போது பெரியவனாகிவிட்டேன். எனக்கும் ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. என்ன வேலை மகனே? நாளையிலிருந்து நான் காட்டிற்கு போய் விறகு கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறேன். உங்களுக்கும் உதவ வேண்டும், எனக்கும் என் காலில் நிற்க வேண்டும். காடா? நாகர் காட்டிற்கா? அது ரொம்ப ஆபத்தான காடு மகனே. கவுடாரே, உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் ஒன்றும் ஆகாது. நான் நாளை காலை புறப்படுகிறேன். உன் இஷ்டம். ஆனால் ஜாக்கிரதையாக போ மகனே. மறுநாள் விடியற்காலை நாகரக்காட்டின் விளிம்பு. அப்பா நடந்து போன வழி இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இன்று நானும் அதே வழியில் நடக்கிறேன். ஏதாவது கிடைக்கலாம் அப்பாவின் தடயம். கார்த்திக் காட்டிற்குள் நடக்கிறான். சிறிது தூரம் போன பிறகு, ரங்கப்பா எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லையே என்ற குறை இருந்தது. நான் அவர்களின் குறையை போக்க வேண்டும். அவர்களுக்கு நிஜமான மகனாக வேண்டும். திடீரென்று கார்த்திக்கின் கவனம் ஒரு பெரிய கிளியின் மேல் விழுகிறது. என்ன இது? இந்த கிளி எவ்வளவு பெரியதாக இருக்கிறது! மற்ற கிளிகளை விட பெரியது. மேலும் என்னையே உற்று பார்க்கிறது. இது விசித்திரமாக இருக்கிறது. மாயக்கிளி கார்த்திக்கின் அருகில் வந்து மனித குரலில் பேசுகிறது. கார்த்திக், நான் உனக்காகவே காத்திருந்தேன். ஐயோ, இதென்ன? கிளி பேசுகிறதா? இது என் கண் மாயையாக இருக்க வேண்டும். கிளி மனிதனைப் போல் பேச முடியுமா? இது உன் கண் மாயை இல்லை கார்த்திக். நான் உண்மையில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு என்மேல் நம்பிக்கை வராமல் போகலாம். ஆனால் நான் உன் தந்தை சோமசேகரை பற்றியெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறேன். என் தந்தையை பற்றியா? நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? நான் ஒரு காலத்தில் மனுஷியாக இருந்தேன். ஒரு துஷ்ட தாந்திரீகனின் சாபத்தால் இந்த உருவத்திற்கு மாறினேன். உன் தந்தை 8 வருடங்களுக்கு முன் இந்த காட்டிற்கு வந்தார். அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஐயோ, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இது உண்மையோ பொய்யோ? ஒருவேளை இது என்னை ஏமாற்ற வந்த ராட்சசனாக இருக்கலாம். கார்த்திக் பயத்துடன் ஊரை நோக்கி ஓடுகிறான். ஐயப்பா, காடு ரொம்ப ஆபத்தானது. அங்கே மிருகங்கள் மனிதர்களைப் போல் பேசுகின்றன. அது நிச்சயமாக ராட்சசனாகத்தான் இருக்க வேண்டும். நான் இனி ஒருபோதும் அந்த காட்டிற்கு போக மாட்டேன். கௌரம்மா கையில் உணவு தட்டுடன் வருகிறார். கார்த்திக், கார்த்திக் மகனே. அம்மா, என்னப்பா உன் முகம் ஏன் இப்படி இருக்கிறது? வியர்த்து நனைந்திருக்கிறாய். என்ன ஆயிற்று? ஒண்ணுமில்லம்மா, கொஞ்சம் தலைவலி. ஐயோ, தலைவலியா? சரியாக ஓய்வெடு. இன்று காக்காட்டிற்கு போக வேண்டாம். இந்த திண்டியை சாப்பிட்டுவிட்டு படு. கௌரம்மா செல்கிறார். கார்த்திக் உணவை சாப்பிட்டுவிட்டு படுக்கிறான். மறுநாள் விடியற்காலை. நான் நேற்று ரொம்ப பயந்து ஓடி வந்துவிட்டேன். ஆனால் இப்போது யோசித்துப் பார்த்தால் அந்த கிளியின் வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது.
என் தந்தையைப் பற்றி அதற்கு உண்மையிலேயே ஏதோ தெரிந்திருக்கிறது. உண்மை என்னவென்றால், ஊரில் யாரும் என் தந்தையைப் பற்றி பேசுவதில்லை. ரங்கப்பா கூட கேள்வி கேட்டால் சமாளித்து விடுகிறார். கார்த்திக் எழுந்து நிற்கிறான். நான் மறுபடியும் காட்டிற்கு போயே ஆக வேண்டும். அந்த கிளியை தேடி என் தந்தையைப் பற்றிய முழு உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திக் காட்டிற்குள் செல்கிறான். திடீரென்று மாயக்கிளி அவன் முன் வந்து நிற்கிறது. கார்த்திக், நீ மீண்டும் வந்துவிட்டாய். எனக்கு தெரியும் நீ வருவாய் என்று. உன் பேச்சு எனக்கு இப்போதும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் தந்தையைப் பற்றி உனக்கு தெரிந்ததைச் சொல். உன் தந்தை உயிருடன் இருக்கிறார். அவர் இந்த காட்டில் உள்ள ஒரு குகையில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு துஷ்ட சக்தி அவரை சிறைபிடித்துள்ளது. எப்படி விடுவிப்பது அவரே? நாளை பெலர்ணமி இரவு. அந்த இரவு நீ இந்த காட்டின் ஆழத்தில் உள்ள குகைக்கு வர வேண்டும். அங்கே ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கிறது. அதை உடைக்க வேண்டும். அந்த துஷ்ட சக்தியின் கட்டிலிருந்து நான் விடுபடுவேன். அப்போது உன் தந்தையை உனக்கு காட்டுகிறேன். நான் இப்போதே அந்த விளக்க உடைக்கட்டுமா? இல்லை, நாளை மட்டுமே உடைக்க முடியும். பெலர்ணமி இரவில் மட்டுமே அந்த சக்தி பலவீனமாக இருக்கும். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஒரு சாமியார் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கார்த்திக் காட்டிலிருந்து வெளியே வரும்போது ஒரு சாமியார் மரத்தடியில் அமர்ந்திருந்தார். வாரும் மகனே, கொஞ்சம் அருகில் வாரும். சுவாமிஜி வணக்கம். நீ யாருடைய மகனப்பா? நான் சோமசேகரின் மகன் கார்த்திக். இந்த ஊரில்தான் வசிக்கிறேன். சுவாமிஜி சிறிது திடுக்கிடுகிறார். ஆனால் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார். சரி மகனே, நான் வருகிறேன். சுவாமிஜி செல்கிறார். அவர் சென்றவுடனேயே மாயக்கிளி வருகிறது. அந்த சாமியார் உனக்கு என்ன சொன்னார்? ஒன்றுமில்லை, நான் யாருடைய மகன் என்று கேட்டார். சொன்னேன். கார்த்திக், இந்த சாமியார் நிஜமான சாமியார் இல்ல. இவன் நடிப்பவன். இவன் உண்மையில் அந்த துஷ்ட சக்தியின் வேலைக்காரன். இவன் பேச்சை கேட்காத. ஆனால் சுவாமிஜியைப் போலத்தான் தெரிகிறார். நம்பு, என் பேச்சை கேள். நாளை இரவு குறித்த நேரத்திற்கு குகைக்கு வா. மாயக்கிளி பறந்து செல்கிறது. கார்த்திக் ஊருக்கு புறப்படுகிறான். தூரத்தில் சுவாமிஜி அவனையே கவனித்துக் கொண்டிருக்கிறார். கார்த்திக் ஊருக்கு வந்து குடிசை அருகில் வருகிறான். சுவாமிஜி அவன் பின்னாலேயே வந்திருக்கிறார். கார்த்திக், ஒரு நிமிஷம். சுவாமிஜி, நீங்களா? மகனே, உனக்கு ஒரு எச்சரிக்கை தர வேண்டும். நான் காட்டில் உன்னை கவனித்தேன். நீ ஒரு கிளியுடன் பேசிக் கொண்டிருந்தாய். அந்த கிளி சாதாரண கிளி இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் என் தந்தையை தேடிக் கொண்டிருக்கிறேன். அந்த கிளிக்கு என் தந்தையை பற்றி தெரியும். மகனே, உன் தந்தை இப்போது இந்த உலகத்தில் இல்லை. அந்த கிளி உன்னை ஏமாற்றி தன் சாபத்திலிருந்து விடுபட பார்க்கிறது. சுவாமிஜி, நான் சாது சந்நியாசிகளை மதிக்கிறேன். ஆனால் உங்களைப் போன்ற போலி சாமியார்களை அல்ல. தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். கார்த்திக், என் பேச்சைக் கேள். போங்கள், இல்லையென்றால் கெட்டதாகும். கார்த்திக் குடிசைக்குள் செல்கிறான். சுவாமிஜி பெருமூச்சு விடுகிறார். ரங்கப்பாவும் கௌரம்மாவும் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். சுவாமிஜி அங்கேயே நிற்கிறார். சுவாமிஜி, நீங்கள் இங்கே? என்ன ஆயிற்று? ரங்கப்பா, நான் கார்த்திக்கிற்கு உண்மையைச் சொல்ல முயன்றேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. அந்த கிளி ஒரு துஷ்ட சக்தி. அவள் சாபத்திலிருந்து விடுபட்டால் இந்த ஊருக்கு பெரிய ஆபத்து வரும். யாரும் மிஞ்ச மாட்டார்கள். என்ன சுவாமிஜி, அப்படியானால் கார்த்திக் ஆபத்தில் இருக்கிறானா? சுவாமிஜி, நான் அவனிடம் சொல்லி பார்க்கிறேன். ரங்கப்பா கார்த்திக்கின் குடிசைக்குச் செல்கிறார். கார்த்திக், கௌடாரே, நீங்கள் இந்த நேரத்தில்? மகனே, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ காட்டில் ஒரு கிளியுடன் பேசிக் கொண்டிருந்தாயாமே, அது மனிதர்களைப் போல் பேசுகிறதாமே? ஓஹோ, உங்களுக்கு தெரிஞ்சு விட்டதா? அந்த சாமியார் தான் சொல்லியிருக்க வேண்டும். கௌடாரே, 8 வருடங்களுக்கு முன் என் தந்தை மர்மமாக காணாமல் போனார். அந்த கிளிக்கு என் தந்தை எங்கே இருக்கிறார் என்று தெரியும். நான் என் தந்தையை தேடியே ஆக வேண்டும். மகனே, உனக்கு உன் தந்தையைப் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆமாம், எனக்கு தெரியாது. நீங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. ஊர்க்காரர்களும் சொல்லவில்லை. நான் எப்படி தெரிந்து கொள்வது?
இப்போது நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். நாளை பலர்ணமி இரவு நான் அந்த கிளியை சாபத்திலிருந்து விடுவிக்கப் போகிறேன். அவள் என் தந்தையை காட்டுவாள். கார்த்திக் கோபத்துடன் வெளியே செல்கிறான். கார்த்திக், கேள் கார்த்திக். பெலர்ணமி இரவு. குகையின் அருகில் ரங்கப்பாவும் சுவாமிஜியும் குகையின் ஒரு மூலையில் ஒளிந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். இதுதான் அந்த குகை. உள்ளே ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கிறது. அதில் அந்த துஷ்ட சக்தியின் சக்தி சிறைப்படுத்தப்பட்டுள்ளது. கார்த்திக் இங்கே வரதான் வேண்டும். அவன் வந்தால் நாம் அவனை தடுக்க வேண்டும். திடீரென்று கார்த்திக் அங்கே வருகிறான். மாயக்கிளி பறந்து வந்து அவன் அருகில் நிற்கிறது. கார்த்திக், சாமியாரும் ரங்கப்பாவும் இங்கே ஒளிந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உன்னை தடுக்க வந்திருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்கள் பேச்சை கேட்க வேண்டாம். உன் தந்தையை பார்க்க வேண்டுமானால் இந்த விளக்கை உடைத்தே ஆக வேண்டும். நான் அவர்கள் பேச்சை கேட்க மாட்டேன். என் தந்தையை நான் பார்த்தே ஆக வேண்டும். கார்த்திக் குகைக்குள் போய் செப்பு விளக்கை எடுத்து வருகிறான். அதனை உடைய கார்த்திக், முயலும்போது நிறுத்து. அந்த கண்ணாடி பாட்டிலை உடைக்காதே. இல்லை, நான் என் தந்தையை பார்க்கத்தான் போகிறேன். கார்த்திக், என் பேச்சை கேள். இந்த கிளி சாதாரண பறவை இல்லை. இது ஒரு துஷ்ட சக்தி, மாயாவி. 10 வருடங்களுக்கு முன் இவள் இந்த காட்டில் அட்டகாசம் செய்தாள். யார் இந்த காட்டிற்கு வந்தாலும் திரும்பி போக முடியாமல் செய்தாள். அப்போது உன் தந்தையும் நானும் இவளை வெல்ல முடிவு செய்தோம். நாங்கள் சுவாமிஜியிடம் யோசனை கேட்டோம். அவர் சொன்னார், இந்த துஷ்ட சக்தியை வெல்ல உங்கள் இருவரில் ஒருவர் இந்த காட்டில் உள்ள கிணற்றில் குதித்து பலியாக வேண்டும் என்று. அப்படியானால் என் தந்தை? ஆமா மகனே, உன் தந்தை சோமசேகர் முன்வந்து அந்த கிணற்றில் குதித்தார். சுவாமிஜி அப்போது இந்த துஷ்ட சக்தியை இந்த கண்ணாடி பாட்டிலில் சிறைப்படுத்தி இதை கிளியின் உருவத்திற்கு மாற்றினார். அன்றிலிருந்து இது பேசும் கிளியாக இங்கேயே இருந்தது. இந்த ரகசியம் எங்கள் இருவருக்கு மட்டுமே தெரியும். உனக்கு சொல்லவில்லை, ஏனென்றால் நீ துக்கப்படுவாய் என்று. அங்கே மாயக்கிளி வருகிறது. கார்த்திக், இவர்கள் பொய் சொல்கிறார்கள். உண்மை என்னிடம் இருக்கிறது. உன் தந்தை உயிருடன் இருக்கிறார். இந்த கண்ணாடி பாட்டிலை உடைத்தால் நீ அவரை பார்க்கலாம். இவர்கள் உனக்கு உதவி செய்திருக்கிறார்களா? ஒருபோதும் இல்லை. உனக்கு பணம், ரத்தினம், வைரம் வேண்டுமானால் நான் தரவில்லையா? கார்த்திக் குழப்பத்தில் ஆழ்கிறான். ஒரு கணம் யோசித்துவிட்டு எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. திடீரென்று கார்த்திக் கண்ணாடி பாட்டிலை தரையில் வீசி உடைத்து விடுகிறான். விளக்கை உடைத்த உடனே மாயக்கிளி ஒரு பயங்கரமான ராட்சசியாக உருமாறுகிறாள். கார்த்திக், நீ என் வேலையை ரொம்ப எளிதாக்கிவிட்டாய். நான் இப்போது விடுதலையானேன். இந்த ஊர்க்காரர்கள் எல்லோரையும் நான் அழித்து விடுவேன். கார்த்திக், நீ பெரிய தப்பு செய்து விட்டாய். இன்று உங்களில் யாரையும் உயிரோடு விட மாட்டேன். அங்கே சிரித்துக்கொண்டே ராட்சசி மறைந்து விடுகிறாள். பார்த்தாயா மகனே, நீ செய்த தப்பை? கௌடாரே, என்னை மன்னியுங்கள். நான் அவளுடைய வஞ்சகத்தில் மாட்டிக்கொண்டேன். இப்போது என்ன செய்வது? ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கிறது. நாம் உடனே அந்த கிணற்றின் அருகில் போக வேண்டும். மூவரும் கிணற்றை நோக்கி ஓடுகிறார்கள். ராட்சசி அவர்கள் பின்னாலேயே வருகிறாள். எல்லோரும் கிணற்றருகில் சென்றடைகிறார்கள். இந்த ராட்சசியை மீண்டும் சிறைப்படுத்த ஒரே வழிதான் இருக்கிறது. உங்கள் இருவரில் ஒருவர் இந்த கிணற்றில் குதித்து பலியாக வேண்டும். அதுதான் ஒரே வழி. நான் குதிக்கிறேன். இல்ல கௌடாரே, இந்த பிரச்சனைய நான் தான் உருவாக்கினேன். ஆகையால் இந்த பலியையும் நானே கொடுக்க வேண்டும். நீங்கள் என்னை 8 வருடங்கள் வளர்த்தீர்கள். உங்கள் கடனை தீர்க்க இதுவே சரியான நேரம். இல்லை மகனே, நீ வேண்டாம். கௌடாரே, சுவாமிஜி, எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். மேலும் என் தந்தைக்கு நான் சொல்லியிருக்க வேண்டும், நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன் என்று. கார்த்திக் கிணற்றில் குதித்து பலியாகிறான். துஷ்ட சக்தி மீண்டும் சிறைப்படுகிறது. ராட்சசி மீண்டும் கிளியின் உருவத்திற்கு மாறுகிறாள். ஆனால் இந்த முறை பேசும் சக்தி இல்லாமல். ரங்கப்பா கிணற்றருகில் கண்ணீர் வடிக்கிறார். கார்த்திக், மகனே, நீ உண்மையான வீரன்.
உன் தந்தையைப் போலவே நீயும் பலியானாய். நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். கிளி பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு பேச சக்தி இல்லை. சில நாட்களுக்கு பிறகு கௌரம்மாவும் ரங்கப்பாவும் தன் வீட்டு முன் அமர்ந்திருக்கிறார்கள். பேசிக் கொள்கிறார்கள். ரங்கப்பா, நீங்கள் இன்னும் கார்த்திக் ஞாபகத்திலேயே இருக்கிறீர்கள். கௌரம்மா, அந்த பையன் நமக்கு கடவுள் கொடுத்த வரமாக இருந்தான். நம் ஊரையே காப்பாற்றினான். அவன் தந்தை சோமசேகர் 10 வருடங்களுக்கு முன் இந்த ஊரை காப்பாற்றினார். இப்போது கார்த்திக். தந்தை மகன் இருவரும் வீரர்கள். கார்த்திக், நீ எங்கேயே இருந்தாலும் உனக்கு சாந்தி கிடைக்கட்டும் மகனே. சிவனஹள்ளி இன்றும் அமைதியாக இருக்கிறது. ஆனால் காட்டின் விளிம்பில் பெலர்ணமி இரவில் ஒரு மௌனமான கிளி பறப்பதை இன்றும் மக்கள் பார்க்கலாம். மேலும் கிணற்றின் அருகில் ஒரு தந்தை மற்றும் மகனின் ஆத்மாக்கள் இன்றும் அமைதியுடன் வலம் வருகின்றன என்ற நம்பிக்கை ஊரில் உள்ளது. அன்பும் தியாகமுமே உண்மையான சக்தி. உண்மையை அறியாமல் எடுத்த முடிவு துயரத்திற்கு காரணமாகலாம். ஆனால் அந்த துயரத்தை சரிசெய்ய செய்யப்பட்ட தியாகம் அழியாததாகிறது.